என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்தை, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள். என்ன நடந்தால் என்ன, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன, ஒரு காரியத்தை மாத்திரம் தெளிவாய் உங்கள் கருத்திலே கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, உங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள். ஏனென்றால் விசுவாசம் என்பது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள், ஐயா, உங்களுக்காய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நடக்குமா நடக்காதா? ஐயா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் கணவனுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே காரியங்கள் எல்லாம் கைகூடி வருமா? ஒருவேளை இது இன்னும் இப்படியே தாமதமாகுமா அல்லது நடக்காமலே போய்விடுமா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 11:1 விசுவாசமானது. ஐயா, என்னையா இது விசுவாசமானது என்று கேட்டீர்களானால், நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள், ஐயா, நீங்கள் திடனாய் உங்களுக்கு நடக்கும் என்று நீங்கள் கண்ட கர்த்தர் கொடுத்த தரிசனங்களின் மூலமாய், கனவுகளின் மூலமாய், கர்த்தரே சொன்ன நல்ல தீர்க்க தரிசனங்களின் மூலமாய், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களின் மூலமாய் நீங்கள் நம்பின காரியங்களை குறித்த விசுவாசம். ஓ க்ளோரி! கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்று நீங்கள் நம்பினீர்களோ, அன்பு தேவ பிள்ளைகளே, அற்புதமான ஜீவனுள்ள சத்தமாகிய பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து கர்த்தர் உங்களோட பேசிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை குறித்து எதை விசுவாசிக்கிறீர்களோ, அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், நம்பி இருக்கிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஐயா, நன்றாய் கவனியுங்கள். எது நடக்கும் என்று நம்பினீர்களோ, எது உங்கள் வாழ்க்கையிலே வந்து கைகூடும் என்று நம்பினீர்களோ, அந்த காரியங்களிலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவேளை நடக்காதது போல் தோன்றினாலும் சரி, ஒருவேளை 1000 பேர் சூழ நின்று இதுவெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொன்னாலும் கூட, என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் நம்ப வேண்டும். ஐயா, உறுதியாய் நம்ப வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் உறுதியாய், இன்னும் உறுதியாய், விசுவாசத்தோடு, இன்னும் அதிக விசுவாசத்தோடு நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தரே நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை பணம் இருக்கிறவன், பதவிகள் இருக்கிறவன், எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறவன், எல்லா வசதியும், எல்லா நல்ல சந்தர்ப்பங்களும் இருக்கிறவன் அல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆமென். இன்னும் பாருங்கள், 6ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிற்கொள்ளுங்கள். ஐயா, வானத்தையும் பூமியையும் படைத்த என் கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போலவே, காத்திருந்தது போலவே, எதிர்பார்த்திருந்தது போலவே, நீங்களும் நானும் ஒருவேளை, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், அது எங்கே இருந்து, தேவ சமூகத்தில் இருந்து வருகிற அந்த மேன்மையான காரியங்கள் கூட உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஐயா, நாம் நம்பி இருக்கிற காரியங்களிலே, கர்த்தரே நம்மை நம்ப பண்ணின காரியங்களிலே நமக்கு ஒரு திட நம்பிக்கையோடு ஊக்கமான ஒரு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் எப்படி இருக்கணுமா? பாருங்க, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் தேவனிடத்தில் இந்த ஜெப வேளைகளிலே சேருகிற நீங்கள், அவர் உண்டு என்றும், mighty God, நல்ல கவனிங்க, அவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு
நன்மை செய்வார் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல், ஓ மைட்டி காட், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்ப வேண்டும். நாம் நம்பி இருக்கிற கர்த்தர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், நான் நம்பி இருக்கிற காரியங்களிலே அற்புதங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் அப்படியாய் நீங்கள் நம்பினால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரே அதை எழுதி அவருடைய சொந்த கரங்களால் எழுதி தந்திருக்கிறார். என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியங்கள் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான தேவ பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்திருக்கிற நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். மாற்றமே இல்லை. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் கரங்களிலே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிக்கிற வல்லமையோடு எழும்புவீர்கள். நிச்சயமாய் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். எதை வச்சியா ஜெயிப்பேன்? உலகத்தை ஜெயிப்பனா? எனக்கு இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், எனக்கு இருக்கிற வேதனைகள் 1000 இருக்கிறதே, நான் எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? எதை வைத்து ஜெயிக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை ஜெயிக்க வேண்டுமானாலும் உங்களுக்கு தேவை அடிப்படையான விசுவாசம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை மாத்திரமல்ல, குடும்ப பிரச்சனைகளை, ஐயா, உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், இன்னும் இருக்கிற கடன்கள், சூனியங்கள், சதிகள், எல்லா செய்வனை மந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்கிறது. என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் அது உங்கள் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை எதனால் ஜெயிப்போமா? அருமையான தேவ பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்க உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை திடனாய் நம்புங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே ஒரு நாளும் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற தேவ வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று உறுதியாய் நம்புங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா! நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்க ஜெப நேரங்களிலே நீங்கள் எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் நீங்கள் விசுவாசித்தீர்களா? ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நான் ஒரு வீடு இல்லாதவளாய் அல்லது வாழுவதற்கு வழி இல்லாதவளாய் இருக்கிறேனே, எப்படி எனக்கென்று ஒரு வீடு கட்டப்படும்? எப்படி என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள்? ஐயா, எங்கோ இருக்கிற பிள்ளைகள் என் சொல்லை கேளாதவர்கள் போல் இருக்கிறார்கள். எனக்கு விரோதிகள் போன்று முழிக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் என் பிள்ளைகள் என் சொல்லை கேட்பதே இல்லை. என் வாழ்க்கை இப்படியாய் போகும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. இவைகளெல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை சரித்திரம் குழம்பி போயிருக்கிறது. என் வாழ்க்கை சரித்திரம் மாறும். என் வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு வெற்றி திருப்புமுனை வரும் என்று ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே நான் நினைத்ததெல்லாம் தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் காரியங்கள் எல்லாம் அப்படியாய் போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படியா தெரியப்படுத்துறது? விசுவாசத்தோடு தெரியப்படுத்துங்கள். ஐயா, தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதுமா? போதுமே. கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் நன்றி அறிதலோடும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே,
ஐயா, என் வாழ்க்கையிலே இத்தனை பிரச்சனைகள், என் வாழ்க்கையிலே இத்தனை குடும்ப பிரச்சனைகள், என்னை சுற்றிலும் நின்று எல்லோரும் ஒரு நாளிலே என்னோடு இருந்தவர்கள் என்னோடு இல்லை. ஒரு நாளையிலே என்னை சுற்றிலும் இருந்து என்னை பாராட்டினவர்கள், என்னை சீராட்டினவர்கள், என்னையோடு அன்பான உறவு வைத்திருந்தவர்கள், என்னை மதித்தவர்கள், என்னை இன்று ஒரு பொருட்டாய் நினையாதபடி என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை எந்த வகையிலும் மதிக்காதபடி என்னை தூசியும் அற்பமும் குப்பையுமாய் தூர எறிந்து விட்டார்கள். நான் சிரித்து போய் கருத்து போய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வழியுமே இல்லாதவளாய் நடுத்தெருவில் நிற்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஐயா, நானும் என் பிள்ளைகளுமாய் இப்படியாய் ஒன்றுமில்லாமற் போய் ஒதுங்கி போய் கிடக்கிறோம் என்று சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை சின்னவனாய் நீங்கள் சிரித்து போய், ஒருவேளை எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய், நீங்கள் ஓரம் கட்டப்பட்டவர்களாய் இருந்து கொண்டிருக்கலாம். யாருமே மதிக்காதவர்களாய், யாருமே உதவி செய்யாதவர்களாய், யாருமே உங்களோடு இல்லாதவர்களாய், எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற தங்க சுரங்கத்தை, உங்களுக்கு இருக்கிற பொன் சுரங்கத்தை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன இல்லை என்றாலும் நன்றாய் கவனியுங்கள். என்ன இல்லாமற் போனாலும், யார் இல்லாமற் போனாலும், எத்தனை பேர் கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும், இந்த தேவன் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொன்ன தாவீதை போல எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளைகள் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, நான் இன்று சின்னவனாய் இருக்கிறேன் என்று எல்லோரும் என்னை அற்பமாய் பார்க்கிறார்கள். என் பிள்ளையை, என்னை, என் குடும்பத்தை, என் வீட்டை, என் நிலைமையை பார்த்து அற்பமும் கேவலமுமாய் நினைக்கிறார்கள். சின்னவனாய் இருக்கிறேனே ஐயா, சிறுத்தும் கருத்தும் போனேனே, என் வாழ்க்கையில் அலங்கோலம் ஐயா, அழகெல்லாம் வாடி பசுமையெல்லாம் மங்கி, ஓ லார்ட், இப்படி ஒரு சாம்பலாய் என் வாழ்க்கை போகும் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என் வாழ்க்கை இப்படி போய் திக்கு தெரியாத காட்டிலே போய் நிற்கும் என்று நான் நம்பினதே இல்லை. தாறுமாறாய் போய்விட்டது, சிறுத்தும் கருத்தும் போனேன் என்று சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் ஊரார், உற்றார், உறவினர்கள், ஒருவேளை உங்கள் கணவனே உங்களை அப்படி பார்க்கலாம், ஒருவேளை உங்கள் மனைவியே உங்களை அப்படி அற்பமாய் பார்க்கலாம், உடன் பிறந்தவர்கள் கேவலமாய் பார்க்கலாம், ஒருவேளை உங்கள் நண்பர்கள் எல்லோரும் உங்களை அழுக்காய் இருக்கிற துடைத்து போட்ட ஒரு துணியை போன்று உங்களை தூர எறிந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க, சின்னவனா இருக்கிறேனே பார்க்கிறீங்களா? நானும் என் பிள்ளைகளும் சின்னவர்களாய் இருக்கிறோம் என்று எங்களை அற்பமாய் பார்க்கிறீர்களா? நாங்கள் சிறுத்தும் கருத்தும் போனையும் சிறியவர்களாய் இருக்கிறோம் என்று எங்களை கேவலமாய் பார்க்கிறீர்கள் அல்லவா? என் தெய்வம் என்னிடம் என்றுமே இல்லை என்றாலும், என்னிடம் பொன் இல்லை, பொருள் இல்லை, வெள்ளி இல்லை, ஒன்றுமே இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் என் தேவன் பேரில் எனக்கு விசுவாசம் இருக்கிறது. என் தேவனையே நான் நம்பி இருக்கிறேன். பாருங்க, அந்த யோபு சரீரமெல்லாம் செத்து கொண்டிருக்கிறது, அழுகி நாறிக் கொண்டிருக்கிறது குஷ்டரோகத்தினால். ஐயா, பொண்ணுகளினால், பருக்களினால் அவனுடைய சூழ்நிலை ஒரு குஷ்டரோகியை போன்ற ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் செத்து கொண்டிருந்த மனிதன் சொல்லுகிறான், நானும் என் சரீரமும் செத்து உருவழிந்து போனாலும் சரி, என்ன சூழ்நிலையில் நான் இருந்தாலும் சரி, என் மீட்பர், என்னை மீட்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை உள்ளம் கையிலே விரைந்து வைத்திருக்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அற்புதமான தேவ மனிதன் எப்பொழுது எந்த கொடுமையான சூழ்நிலையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னானோ, நம்பினானோ, அவருடைய மீட்பர் உயிர் உள்ளவராகவே இருந்தார். ஆமென். அதற்கு முன்ன உயிர் இல்லாதவராக
தயாரா இருந்தாரா? ஓ, நன்றாய் கவனியுங்கள். அவனுக்கு ஒரு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பாருங்க இந்த பிசாசை சோதிப்பதற்கு இடம் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் அப்படியாய் ஒரு இடம் கொடுக்க வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மனிதன் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவான் என்று கர்த்தருக்கு தெரியும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் நிச்சயமாய் ஒருவேளை சின்னவர்களாய், சிறியவர்களாய், அற்பமானவர்களாய், புழுதியில் கிடக்கிறவர்களாய் அல்லது குப்பையில் கிடப்பது போல், எல்லாம் முடிந்து எல்லாம் எரிந்து போன சாம்பலான சூழ்நிலையில் கிடப்பது போல் நீங்கள் கிடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், mighty God, hallelujah, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் விசுவாசத்தோடும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அங்கும் இங்கும் ஓடாதபடி அடங்கி இருங்கள். அவர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஆமென். ஐயா, என்னிடம் தான் ஒன்றுமே இல்லையே, என்னிடம் தான் பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொருளும் இல்லையே. உங்களிடம் இருக்கிற விசுவாசம் இருக்கிறதே என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிற அநேகர் தரித்திரராய் இருக்கிறார்கள். மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எல்லாம் இருக்கிறது, மனைவி இருக்கிறாள், குடும்ப வாழ்க்கை இல்லை. ஐயா, திருமணமானது, நிம்மதியாய் வாழ முடியவில்லை. நல்ல சொத்துக்களை சேர்த்தோம், பண்டக சாலை முழுவதும் தானியங்கள் சாப்பிட முடியவில்லை. அற்புதமும் அதிசயமான மெத்தைகளை வாங்கினோம், கட்டில்களை வாங்கினோம், தூங்க முடியவில்லை. அருமையான வீடுகளை கட்டினோம், குடியிருக்க முடியவில்லை. பிள்ளைகளை பெற்றோம், ஆனால் இன்று பிள்ளைகள் அற்றவர்களை போன்று இருக்கிறோம். இதுதான் உலகத்தின் சூழ்நிலை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களிடம் என்ன இருக்கிறதோ இல்லையோ, தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் நல்லா கவனிங்க, பொன்னை காட்டிலும் தங்கத்தை, பொன் பாலங்களை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது உங்கள் விசுவாசம். அது சோதிக்கப்படும் பொழுது கவலைப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். ஓ க்ளோரி! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமலும், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிறவர்கள் இப்படியாய் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் ஐயா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியோடு இருக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கடன்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், வருத்தங்கள், பாடுகளுக்கு மத்தியிலே நம்பப்படுகிறவைகளின் உறுதியோடு ஐயா, காணப்படாதவைகளின் மேல் நிச்சயமாயிருக்கிறோம். செலுத்த முடியாத கடன்களை எப்படி செலுத்தி தீர்ப்போம் ஐயா? நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் தெய்வமே, ஓ லார்ட், இப்படி ஒரு வருமானம் வருமா? இப்படி என் கடன்களை அடைக்க முடியுமா? இந்த சூழ்நிலையிலும் என் மகன் திருமணத்தை நடத்த முடியுமா? ஐயா, இது போன்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த நாள் நாங்கள் எங்கள் வீட்டை கட்டுவது? என் குடும்பம் எப்படி பாதுகாக்கப்படும் என்று 1000 கேள்விகளோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே, நீங்க மனதுருகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. காணப்படாதவைகளின் நிச்சயத்தோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஓ லார்ட், கற்பனையிலே, விசுவாசத்திலே ஒரு வீட்டை பார்க்கிறோம். திருமணங்கள் நன்மையும் செம்மையுமாய் நடக்கவே முடியாத, நடக்கவே கூடாத, நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத திருமணங்கள் நடப்பதை காண்கிறோம். என் தெய்வமே ஐயா, இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கும்படியாய் மக்கா சந்துரு வாரவாராதரா
ராபா. ஓ திருமணங்கள் நடக்கும்படியாய், தடைகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் இல்லை, தகப்பன் இல்லை, தகப்பன் இருக்கிறது போல் இல்லை, இருந்தாலும் பிரயோஜனம் போல் இல்லை ஐயா. தகப்பன் இருந்தும் எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஓ எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம். எப்படி இந்த காரியங்களை நடத்துவோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம பிதா ஓ இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த காரியங்கள் எங்கள் தேவனிடத்தில் இருந்து வரும் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக பரலோக தேவனுடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்து. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே, நீர் வீட்டை அப்பா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் வீட்டை கட்டும்படியாய், ஓ தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டை கட்டும்படியாய் கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல வீடுகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டப்படுவதாக. மாராபாரா சந்து ருக்கபரதரவோ, ரபரா சந்து ருக்கபரதரவோ. ஓ லார்ட், உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பிள்ளைகளுக்கான ஓ திருமணங்கள் நடக்கட்டும், வீடுகள் கட்டப்படட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் செய்யப்படட்டும். தாமதமான காரியங்கள், தாமதமான ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். பிசினஸ்கள் ஓ வர வேண்டிய நல்ல செய்திகள் தாமதமின்றி விரைவாய் வரும்படியாய், தாமதமின்றி அதிசீக்கிரமாய் வந்து சேரும்படியாய். ஆமென். அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, சின்னவர்களாய் இருக்கிற எங்களை, எங்கள் சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை, சின்னவர்களை ஆயிரமும் சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஏற்ற காலத்திலே ஐயா இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களே, அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கும்படியாய் அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆதரவற்றவர்கள் போன்று வாழுகிற பிள்ளைகள், ஆமென், என் இயேசுவின் நாமத்தினாலே புழுதியில் இருக்கிறவர்களையும் குப்பையில் இருக்கிறவர்களையும், ஆமென், சிறியவர்களை, சின்னவர்களை, சிறியவர்களை ஓ லார்ட் என் தேவனாகிய கர்த்தர் எடுத்து தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். மாரா சந்து ருக்கபரதரபோ. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ சொன்னீங்களே. மரித்தவன் எழுந்து வந்தானே ஐயா, விசுவாசிக்கிறேன் என்று அந்த தேவ பிள்ளைகள் மார்த்தாள் சொன்ன பொழுது, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன மாத்திரத்திலே லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த வேளையிலே மரித்த லாசரு வெளியே வந்தது போல ஐயா, இவர்களுக்காய் வரவேண்டிய நல்ல செய்திகள், இவர்களுக்காய் வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள், இவர்களுக்காய் வரவேண்டிய நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல ஓலாட், நல்ல தொடர்புகள், வேலைகள், விசாக்கள், இவர்களுக்காய் வரவேண்டிய வருமானங்கள், உதவி செய்ய வேண்டிய நபர்கள், ஓ திருமண வாழ்க்கை, ஓ வீடுகளை கட்டி முடிக்கிற காரியங்கள், பிசினஸிலே வரவேண்டிய ராஜரீக மேன்மைகள், தடைப்பட்ட காரியங்களிலே சீக்கிரமாய் அற்புதங்கள் விரைவாய் நடக்கும்படியாய், விரைவாய் அதிவிரைவாய் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ லார்ட் இப்பொழுதே அந்த அதிசயம் அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னீங்களே சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து அனுதினம் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே இவர்கள் தேவ மகிமையை காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்திலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் உங்கள் தைரியத்தையும் விசுவாசத்தையும் திட நம்பிக்கையையும் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின காரியங்களிலே, விசுவாசிக்க செய்த காரியங்களிலே உறுதியாய் இருங்கள். தொடர்ந்து நம்முடைய விசுவாச அறிக்கை போன்ற அற்புதமான ஜபங்களை தொடர்ந்து பார்க்க தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலே நன்றாய் கவனியுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல இடங்களிலே ஒருவேளை இன்று மாலையிலே நாங்கள் அப்படியே மேக்கா மண்டபம், வேர்க்கிளம்பி போன்ற உதக்கலை அருகில் உள்ள பகுதிகளிலே நிச்சயமாய் தெருவாய் சென்று நல்ல ஒரு ஸ்பீக்கரோட ஒரு 9 அடியில ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு தெருவாய் அலைந்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் மாத்திரமல்ல, நோயில் இருக்கிறவர்கள், நோயிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிறவர்களுக்கு தனித்தனியாய் ரோட்டிலும் தெருவிலும் நின்று ஜெபிக்க போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரதான கட்டளையாகிய இந்த பாருங்க, நீங்கள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கர்த்தர் சுற்றி நடந்தாரே, கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் சுற்றி நடந்தார்களே, அவரும் அப்படியாய் செய்ய சொன்னாரே, அந்த வேலையை செய்வதற்காய் பாருங்கள் கடந்த நாட்களிலே வாரத்திலே ஒரு வாரம் நாம் பிலிப்பீன்ஸ் நாட்டிலிருந்து கடந்து வந்த பிறகு ஒரு வாரம் அற்புதமான ஊழியம் கேரளாவிலே நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுதும் நேற்று கன்னியாகுமரியிலும் இன்று அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பகுதியிலும் நடக்கிற இந்த அற்புதமான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். விரைவாய் நல்ல கவனிங்க. இந்த தெரு ஊழியங்கள் எப்படி நடந்தது, ஜனங்கள் எப்படி மிக அதிகமாய் நூற்றுக்கணக்கில் சுகமானார்கள் என்பதை லைவ் புரோகிராம்ல நீங்க விரைவாய் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளும் தாய்மாரும் தகப்பன்மாரும் நிச்சயமாய் ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.